எனதருமை கும்பம் ராசி கும்பம் லக்னம் ஆண் பெண் இருபாளர்களும் மற்றும் அனைவரும் நமது சேனலுக்கு பேராதரவு கொடுத்துக் கொண்டிருப்பதற்கு நன்றிகள் வணக்கங்கள். இன்றைய பதிவில் இந்த வாரத்திற்கான ராசிபலன்களை பார்ப்போம். கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு 100 ஆண்டுகளுக்குப் பிறகு 5 கிரகநிலைகள் இணைந்து உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடமான குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் தனஸ்தானத்தில் பயணித்துக் கொண்டு 2ஆம் இடத்தை வலுப்படுத்துவது என்பது மிகப் பெரிய அளவில் வரவேற்கத்தக்க மிகச்சிறந்த அமைப்பாக கருதப்படுகிறது. என்பது மட்டுமில்லாமல் இதே நேரத்தில் இந்த வாரத்தின் இறுதியில் 3 கிரகநிலைகள் உச்சம் பெற்று சஞ்சரிப்பதும் மிகப்பெரிய அளவில் அதிரடியான மாற்றங்களை ஏற்படுத்துவதோடு மட்டுமில்லாமல் சிரமங்களும் சிக்கல்களும் கஷ்டங்களும் பிரச்சனைகளும் விலகும் நேரமாகவும் மகிழ்ச்சிக்கான நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்ற மாறுதல்களுக்கான நல்ல இனிமையான செய்திகளை பெறுவதற்கான யோகங்கள் நிறைந்த ஒரு தருணமாக கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த வார காலகட்டம் கருதப்படுகிறது என்பதை துல்லியமாகவும் தெளிவாகவும் கிரகநிலைகள் உறுதி செய்கின்றன. குறிப்பாக இன்று முதல் 2024 ஏப்ரல் 15ஆம் தேதி வரை கிரகநிலைகளின் அமைப்பு கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு எப்படியுள்ளது என்று பார்க்கின்றபோது கண்டிப்பாக 5 கிரகநிலைகள் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடமாகிய குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் தனம்ஸ்தானத்தில் வலுவாக பயணித்துக் கொண்டிருக்கின்றன. அதிலும் குறிப்பாக உங்களுக்கு சுகபோகங்களை கொடுக்கக்கூடிய சுகாதிபதியான உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய சுக்கிரன் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார். 2ஆம் இடமாகிய தனஸ்தானம் குடும்பஸ்தானம் சுக்கிர பகவானின் உச்சம் காரணமாக அவருடன் இணைந்து இருக்கக்கூடிய ராகு சூரியன் புதன் மற்றும் சந்திரன் என 4 கிரகநிலைகளால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளும் விலகி நன்மைகள் நிறைந்தவைகளாக கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் கண்டிப்பாக கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த வார காலகட்டத்தில் உண்டு. என்பது மட்டுமில்லாமல் 5 கிரகநிலைகளும் இணைந்து வாரத்தின் துவக்கத்தில் சப்தம பார்வையால் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்தை பார்வையிடுகின்றன. அஷ்டமஸ்தானத்தில் மிகவலுவாக பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஞானகாரகரான மோட்சகாரகரான சர்ப்பகிரகமான கேதுவால் ஏற்படக்கூடிய பல பாதிப்புகள் பெருமளவில் குறைந்து மறையக்கூடிய அருமையான அற்புதமான மிகச்சிறந்த காலகட்டமாக கருதப்படுகிறது. உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்தில் சாயாகிரகமான கேது அமர்ந்து உள்ளார். கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு ஜென்மசனியின் ஆதிக்கம் நிறைந்து இருக்கக்கூடிய இந்த வேளையில் அஷ்டமகேதுவின் ஆதிக்கத்தாலும் பல்வேறு விதமான சிரமங்களை ஏற்படுத்திக் கொண்டு இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் 5 கிரகநிலைகளும் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடமான தனஸ்தானத்திலிருந்து சப்தம பார்வையால் அஷ்டமஸ்தானத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய கேதுவை பார்ப்பதால் கண்டிப்பாக எதிர்மறையான சிந்தனைகள் கற்பனையான அச்சங்கள் எதிர்காலத்தை பற்றியான அச்சங்கள் மனதில் தோன்றக்கூடிய தேவையில்லாத குழப்பங்கள் கவலையான சூழ்நிலைகள் போன்ற அனைத்து வகையான பிரச்சனைகளையும் விலக்கி நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்ற மாறுதல்களை பெறக்கூடிய வாய்ப்புகளையும் யோகங்களையும் கண்டிப்பாக இந்த 5 கிரகநிலைகள் கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு உறுதி செய்கின்றன. எனவே கேது மற்றும் ராகுவால் ஏற்படக்கூடிய பல்வேறு வகைகளான சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகள் விலகி அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளும் நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களும் நிறைந்து கிடைக்கக்கூடிய அற்புதமான மிகச்சிறப்பான காலகட்டமாக இந்த வார காலகட்டம் அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு என்பதை இந்த 5 கிரகநிலைகள் உறுதி செய்கின்றன. அதிலும் குறிப்பாக சுக்கிரன் உச்சம் பெற்று ராசிக்கு 2ஆம் இடமான தனஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் கலைத்துறை ரீதியான பணிகளில் பொருளாதார ரீதியான அதிரடியான வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் நிறைந்து பெறக்கூடிய அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளும் மிகவும் அதீதமாக அபரிவிதமாக உண்டு என்பதை துல்லியமாகவும் தெளிவாகவும் சுகாதிபதியான சுக்கிரன் உறுதி செய்கிறார். எனவே கலைத்துறை ரீதியான பணிகளில் அடுத்தடுத்து புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். 7.5 சனியின் ஜென்மசனி காலகட்டமிருந்தாலும் கூட நிறைந்த பலன்களை பெறுவதற்கான யோகங்கள் கண்டிப்பாக கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு உச்சம் பெற்ற சுக்கிரன் மற்றும் ஆட்சிபலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய ராசியின் அதிபதியின் அமைப்பு காரணமாக கிடைக்கிறது என்பதில் சந்தேகமில்லை. எனவே பல்வேறு வகைகளான தடைகள் தாமதங்கள் தோஷங்கள் சிரமங்களை விலக்கி நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களை கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய வாழ்க்கையில் பெற்றுக் கொடுக்கிறார் சுக்கிரன். என்பது மட்டுமில்லாமல் அரசியல் சார்ந்த பணிகளில் மிகப்பெரிய அளவில் அதிகபட்ச வளர்ச்சிகளும் நன்மைகளும் நிறைந்து கிடைக்கக்கூடிய மிகச்சிறந்த காலகட்டமாக கருதப்படுகிறது. சுக்கிர பகவான் உச்சம் பெற்று ராசிக்கு 2ஆம் இடமான தனஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய இந்த நேரத்தில் சுக்கிரனின் அமைப்பு காரணமாக அரசியல் சார்ந்த பணிகளில் மிகப்பெரிய அளவில் அதிகபட்ச வளர்ச்சிகள் நிறைந்து கிடைப்பதற்கான யோகங்களும் உருவாகியுள்ளது என்பதை துல்லியமாகவும் தெளிவாகவும் உறுதிப்படுத்துகின்றன. எனவே அரசியல் சார்ந்த பணிகளை கணக்கச்சிதமாக செய்து முடிப்பதோடு மட்டுமில்லாமல் மக்கள் மத்தியிலும் கட்சியிலும் செல்வாக்கு அதிகரிக்கும். உங்களுடைய திட்டங்கள் மிகப்பெரிய அளவில் வரவேற்புகளை பெற்று மிகப்பிரமாண்டமான வெற்றிகளை பெற்றுக் கொடுக்கக்கூடிய வகையில் ஜென்மசனியின் ஆதிக்கம் நிறைந்திருந்தாலும் கூட கிடைப்பதற்கான யோகங்கள் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு உண்டு என்பதை சுகாதிபதியான சுக்கிரன் உறுதி செய்கிறார்.
கிரகங்களின் பிறப்பிடமான ராஜகிரகமான உஷ்ணகிரகமான சூரியன் இந்த வாரத்தினிறுதியில் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடமான முயற்சி தைரிய வீரிய வெற்றி சகாயஸ்தானத்தில் உச்சம் பெறுவதால் பெருமளவில் அலைச்சல்கள் சிரமங்கள் சிக்கல்கள் கண்டிப்பாக குறைகிறது. நீங்கள் திட்டமிடக்கூடிய பணிகளில் ஏற்படக்கூடிய மந்தமான சூழ்நிலைகள் விலகி நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்றங்கள் நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் கண்டிப்பாக கிடைக்கிறது. பல்வேறு வகைகளான தடைகள் தாமதங்கள் சூழ்ந்த நிலையில் மிகப்பெரிய அளவில் நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளும் வெற்றிகரமான சூழ்நிலைகளும் கிடைப்பதற்கான யோகங்கள் இந்த காலகட்டத்தில் உண்டு என்பதை துல்லியமாகவும் தெளிவாகவும் கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு சூரியன் கண்டிப்பாக உறுதி செய்கிறார். என்பது மட்டுமில்லாமல் கல்விக்காரராக புத்திகாரகராக வித்தைகாரகராக வித்தியாகாரகராக இருக்கக்கூடிய புதன் நீச்சம் பெற்றும் வக்ர கதியில் சஞ்சரித்தாலும் கூட கல்வியில் எந்தவிதமான பாதிப்புகளும் இல்லை. மிக விரைவில் புதன் வக்ரம் நிவர்த்தி பெறப்போகிறார். எனவே கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கல்வி சார்ந்த விஷயங்களில் நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்றங்கள் உண்டு. எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய உயர் கல்வி சார்ந்த பணிகளை சரியான முறையில் சிறப்பாக கையாளுவதற்கான யோகங்கள் இந்த காலகட்டத்தில் மிகவும் அதீதமாக கிடைக்கிறது. திட்டமிட்டபடியே அனைத்து விதமான கல்வி சார்ந்த பணிகளையும் மிகச்சிறப்பாக செய்து முடிப்பதற்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் கண்டிப்பாக கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு மிகவும் அபரிவிதமாக கிடைக்கிறது. மாதூர்காரகரான மனோகாரகரான சந்திர பகவானின் அமைப்பை பொறுத்தமட்டில் 2 3 மற்றும் 4இல் உச்சம் பெறப்போகிறார். சந்திர பகவான் மிகவலுவாக ராசிக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் உச்சம் பெறுவது என்பது கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு அதீதமான அபரிவிதமான நன்மைகளை அள்ளிக் கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த அமைப்பாக கருதப்படுகிறது. எனவே சந்திர பகவானுடைய மாறுதல் இந்த வாரத்தின் துவக்கத்திலிருந்து சுபத்துவபாதையில் வளர்பிறை சந்திரனாக சஞ்சரிக்கிறார். எனவே திட்டமிட்ட காரியங்கள் அனைத்திலும் காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும். பொருளாதார ரீதியான முன்னேற்றங்களும் மிகவலுவாகவும் சிறப்பாகவும் உயர்வதற்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் கண்டிப்பாக கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தித்திப்பான தருணமாக அமைந்துள்ளது என்பதை துல்லியமாகவும் தெளிவாகவும் சந்திரன் உறுதி செய்கிறார். என்பது மட்டுமில்லாமல் நவக்கிரகங்களிலேயே முழுமையான சுபகிரகமான தோஷமற்ற கிரகமான நவக்கிரகங்களுக்கெல்லாம் தலைவனாக போற்றப்படுகின்ற குருபகவான் இந்த காலகட்டத்தில் ராசிக்கு 3ஆம் இடமான வெற்றி சகாயஸ்தானத்திற்குள் சஞ்சரித்தாலும் கூட மிக விரைவில் ஏப்ரல் 30ஆம் தேதி நிகழவிருக்கின்ற குருபெயர்ச்சி காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானத்திற்குள் நுழையவிருக்கிறார். முழு சுபகிரகமான குருபகவான் இன்னும் சில நாட்களில் சுகஸ்தானத்திற்குள் நுழைவதால் கண்டிப்பாக கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய வாழ்க்கையில் இந்த வார காலகட்டத்தில் மகிழ்ச்சிகளும் ஆனந்தங்களும் நிறைந்து கிடைக்கக்கூடிய வகையில் பல்வேறு விதமான முன்னேற்ற மாறுதல்களை சந்திப்பதற்கான சூழ்நிலைகள் கண்டிப்பாக உருவாகிறது என்பதை துல்லியமாகவும் தெளிவாகவும் முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குருபகவான் உறுதி செய்கிறார். எனவே குடும்பத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய எல்லா வகையான நல்ல சுப செய்திகளும் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக கிடைப்பதற்கான யோகங்களும் மிகவும் வலுவாக கிடைக்கிறது. பலவகையான கிரகநிலைகள் ஆதரவாகவும் சாதகமாகவும் சஞ்சரிப்பதால் எத்தனை சிரமங்கள் வந்தாலும் பெரிய அளவில் அவற்றை விலக்கி அதிகபட்ச நன்மைகளை நிறைந்து பெறக்கூடிய மிகச்சிறந்த காலகட்டமாக இந்த வாரம் அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. ஏனெனில் பல கிரகநிலைகள் இந்த வாரத்தின் இறுதியில் உச்சம் பெறுகின்றன. மேலும் முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குருவின் அமைப்பு மிகப்பெரிய அளவில் நன்மைகளை அள்ளிக் கொடுக்கக்கூடிய அமைப்பாக கருதப்படுகிறது. உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தின் பயண காலகட்டத்தை குருபகவான் கிட்டத்தட்ட முடிக்கும் தருவாயிலிருக்கிறார். எனவே இனி வரக்கூடிய காலகட்டங்களில் மிகப்பெரிய அளவில் வெற்றி வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கப் போகிறது. எனவே குடும்பத்தில் ஒற்றுமைகள் அதிகரிக்கும். பொருளாதார ரீதியான முன்னேற்றங்கள் கிடைக்கும். கொடுக்கல் வாங்கல் உள்ளிட்ட பல சிரமங்கள் சிக்கல்கள் தடைகள் விலகி எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்ற யோகங்கள் மிகச்சிறப்பாக பெறுவதற்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கண்டிப்பாக குருபகவானின் அமைப்பு காரணமாக கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் உண்டு என்பதை துல்லியமாக உறுதி செய்கிறார். ஆனால் ராசியின் அதிபதியான நவக்கிரகங்களிலேயே வலிமை வாய்ந்த சனிபகவான் ஏழரைச்சனியின் நடுப்பகுதியாக இருக்கக்கூடிய ஜென்மராசி சஞ்சார காலகட்டத்தில் ஜென்மசனியாக ஜென்மராசியில் அமர்ந்திருக்கிறார். என்பது மட்டுமில்லாமல் அவருடன் பூமிகாரகன் நவகிரகங்களுக்கு எல்லாம் தளபதி சேனாதிபதி மங்களகாரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாயும் இணைந்து இருப்பதால் சில சிக்கல்களை சந்திப்பதற்கான சூழ்நிலைகள் உண்டு. ஏனெனில் பொதுவாகவே சனி மற்றும் செவ்வாய் ஜென்மராசிக்குள் வருவது சாதகமற்ற அமைப்பு. மேலும் முரண்பாடான கிரக சேர்க்கையும் சேர்ந்து உள்ளது. எனவே இந்த காலகட்டத்தில் எந்த பணியை மேற்கொண்டாலும் சற்று கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் தேவை. அதிலும் விவசாயம் சார்ந்த பணிகளை மேற்கொள்ளும்போது ஒரு முறைக்கு பலமுறை சிந்தித்து செயல்படுதல் நல்லது. கால்நடைகள் வளர்ப்பிலும் சில பிரச்சனைகளை சந்திப்பதற்கான சூழ்நிலைகள் உண்டு என்பதை தெளிவாக உறுதி செய்கிறார் செவ்வாய். உத்தியோகம் சார்ந்த பணிகளிலும் நீங்கள் செய்யக்கூடிய சிறு தவறு கூட மிகைப்படுத்தி காட்டப்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு.
எனவே சற்று கண்ணும் கருத்துமாக செயல்பட வேண்டிய காலகட்டமாக அமைகிறது. என்பது மட்டுமில்லாமல் இந்த காலகட்டத்தில் தொழில்துறை வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் மிகப்பெரிய அளவில் முதலீடுகள் செய்வதை தள்ளிப் போடுதல் நல்லது. மற்றவர்களுக்கு முன் பணம் கொடுப்பது, புதிய தொழில் துவங்குவதற்காக பணத்தை முதலீடு செய்வது போன்ற பல்வேறு பணிகளில் அதிக கவனமும் விழிப்புணர்வும் கண்டிப்பாக மிக முக்கியமாக தேவைப்படுகிறது என்பதை துல்லியமாகவும் தெளிவாகவும் சனிபகவான் உறுதி செய்கிறார். எனவே 5 கிரகநிலைகளின் அமைப்பு இணைந்து சாதகமாகவும் 3 கிரகநிலைகள் உச்சம் பெற்றிருந்தாலும் சற்று கவனம் தேவை, விழிப்புணர்வு தேவை என்பதை உங்களுடைய ராசியின் அதிபதியான ராசிநாதனான சனிபகவான் உறுதி செய்கிறார். மேலும் இந்த வார காலகட்டத்தை உங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டுமென்றால் சூரியனும் சந்திரனும் இணைந்து உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடமாகிய குடும்பஸ்தானத்தில் பயணித்துக் கொண்டிருக்கும்போது பித்தூர்காரகனான சூரியனும் மாதூர்காரகனான சந்திரனும் ராசிக்கு 2ஆம் இடத்தில் இணைந்து இருப்பதால் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதமிருந்து அருகிலிருக்கக்கூடிய ஆலயத்திற்கு சென்று 2 நெய்தீப விளக்கு போட்டு வழிபாடு செய்யுங்கள். என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய முன்னோர் வழிபாடுகளையும் சரியான முறையில் மேற்கொள்வதால் உங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய பல தடைகள் விலகி, கர்ம பாதிப்புகள் விலகி உங்களுடைய வாழ்க்கையில் சுபிட்சமும் மகிழ்ச்சியும் நிறைந்து கிடைக்கும் என்பதில் சந்தேகமில்லை.